ஹை ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிலி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடரும் மகேஷும் இந்த ஸ்கூலில் தான் படிக்க போகிறாங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமில் நல்லா பாஸ் ஆகணும், நல்ல ஃபுல் மார்க் எடுத்து எப்படியாச்சும் மாமாவுக்கு நம்ம ஃபீஸை கம்மி பண்ணணும், நமக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, அதனால நமக்கு மாமா அதிகமாக ஃபீஸ் கட்ட தேவையில்லை, பாதிக்கு பாதி தான், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் நாம் படிக்கணும், அதே சமயத்தில் நல்லா படித்தும் பெரியாலும் ஆகணும், மாமாவுக்கு அதிக செலவு வைக்கக்கூடாது அப்படின்னு சுடர் இப்போவே முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் நல்லா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன வந்ததுலேருந்து உட்காந்து ஏதோ புக்கை கையில் வச்சு படிச்சுட்டே இருக்கா அப்படின்னு சாரெலாம் நினைக்கிறாங்க. நினச்சதுக்கப்புறமா சண்முகத்துக்கிட்ட போயிட்டு, ஏங்க என்னாச்சு, ஸ்கூலுக்கு போனீங்க, ஸ்கூலுக்கு போய் வந்ததுலேருந்து ஏதோ புக்கை வச்சு படிச்சுட்ருக்கா, என்னாச்சு அப்படின்னு. சரலா, அதெல்லாம் இன்றைக்கி ஸ்கூல் அட்மிஷன் கிடச்சிடுச்சு, ஆனால் நாளைக்கு ஏதோ டெஸ்ட் இருக்கா, அதெல்லாம் பாஸ் பண்ணணுமா, அதில் பாஸ் ஆனால் பாதி % ஸ்காலர்ஷிப்பு கம்மியாகுமா, அது மட்டும் இல்லாமல் அதில் எடுக்கிற மதிப்பெண்ணை வச்சு அந்த ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு கொடுப்பாங்களா சுடருக்கு, அதுக்கப்புறம் தான் சுடர் அந்த ஸ்கூலுக்கே போகலாம், அதுக்காக தான் அங்கே இருக்கிற மேடம் இந்த புக்கு கொடுத்துருக்காங்க, அதை அவள் படிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. ஓ அப்படியாங்க, சரி நீங்கள் கடைக்கு கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோ சரலா நான் கிளம்பிட்டேன். சரி சுடர், நீ கடைக்கெல்லாம் வர வேண்டாம், இங்கே உட்காந்து நல்லா படி, நாளைக்கு எக்ஸாம்லாம் பாஸ் ஆகணும் இல்லையா, மாமா கடைக்கு போயிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு சண்முகம் கிளம்புறாரு. சரிங்க மாமா அப்படின்னு சுடர் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்களா. இவளுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சதே பெரிய விஷயம். இதில் பாஸ் ஆகி அடுத்து வந்து எக்ஸாம் எழுதி அவள் ஸ்கூலில் சேர போகிறாளா, இல்லை அது நடக்கவே கூடாது, இவள் ஸ்கூலில் சேரதே நமக்கு பிடிக்கலை, இதில் உட்காந்து ஓயாமல் படிச்சுட்டு இருக்காளே, ஸ்கூலில் சேர்றதுக்கு முன்னே இப்படின்னா ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்காங்க. சரளா வந்து, சுடர் வாங்கிங்க அப்படின்னு, இந்த வரேன் அத்தை அப்படின்னு. என்ன அத்தை சொல்லுங்க அப்படின்னு. அத்தைக்கு ரொம்ப கால்லாம் வலிக்குது, காலையிலேருந்து எந்திரிச்சு வேலை செஞ்சதுனால கொஞ்சம் பாத்திரம் எதுக்கு, அது மட்டும் கழுவி கொடுத்துறியா ஷிங்கில், அதுக்கப்புறமா வெளி துணியும் ஊற போட்டிருக்கா, நீனும் வந்து சேர்ந்து துவைச்சிடலாமா, ஒன்ட்டியே செய்ய போர் அடிக்குது, நான் துவைச்சு கொடுக்குறேன், நீ அலசி காய போடுறியா அப்படின்னலாம் வந்து இங்கே சரளா சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களும் ஹெல்ப் பண்ணிவிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ சுடர் கேட்குறாங்க, அத்தை இந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் படிக்கணும் அத்தை, நான் படிக்கட்டுமா அப்படின்னு கேட்கவும், உன்னை யார் இப்போ படிக்க வேணும்னு சொன்னால், நீ படித்து அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியா அப்படின்னா, அதான் அவர் சொல்லிட்டு போனார் ஸ்காலர்ஷிப்பு அதில் கிடைக்கும் அப்படின்னு, அப்படின்னா பாதி % நம்ம ஃபீஸ் கட்ட தேவையில்லை, தியாவுக்கும் தருணுக்கும் கட்டுற மாதிரி இல்லாமல், ஸோ உனக்கு பாதி ஃபீஸ் தான் கட்ட வேண்டியது இருக்கும். தியாவுக்கும் தருணுக்கு கூட இந்த மாதிரி எக்ஸாம் வச்சாங்க, ஆனால் அவங்க அதில் ஃபுல் மார்க் எடுக்கலை, அதனால தான் அவங்களும் முழு ஃபீஸையும் கட்ட வைக்கிறாங்க. இப்போ நீ மட்டும் அப்படி கட்டிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போகாத, அவளை ஸ்கூலில் சேர்க்க தேவையில்லை, ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நான் மாமா கிட்டே கேட்க மாட்டேன், திட்ட மாட்டேன், அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போகலாம், முன்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பாதி கட்டி உன்னை ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், மீதி எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லுவோம். அத்தை இது போதும் அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அத்தை, நீங்கள் கூட இப்படி எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சா அம்மு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நீ முதல்ல வேலையை முடி அப்படின்னு. முடி, அப்புறம் இருக்கு, துணி துவைச்சி காய போட்டதும் கடைக்கு போகணும், வீடெல்லாம் கூட்டி பெருக்கணும், மாப் போடணும், அதுக்கப்புறம் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணணும், இன்னும் வேலை இருக்குடி, உன்னை எப்படி அடுத்தடுத்து வேலை வாங்கிட்டே இருக்கேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படி சொன்னதுனால ஸோ முதல்ல கொஞ்சம் நல்ல விதமாக பேசிட்டாங்களா சரளா, அதனால சுடரும் அவங்க நல்ல விடையாக நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க அத்தை அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் துணியை துவைச்சி காய போடுறாங்களா, அப்படி துவைக்கும் போது ஆக்டிங்லாம் பண்ணுறாங்க, கை வலிக்குது அப்படின்னு. அத்தை மாமா கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேண்டாம் அவரை எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோம், மூத்தாயில் இருக்குது, துணியை துவைச்சி முடிச்சுட்டு அதை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு துணியெல்லாம் காய போட்டுட்டு, அத்தை எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு. சரி வா உள்ளே போகலாம், வீடெல்லாம் கொஞ்சம் பெருக்கணும் அப்படின்னு. அத்தை உங்களுக்கு கை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நான் தேய்ச்சி விடட்டுமா தைலம், அதுக்கப்புறமா இதை பெருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுடர் அப்படின்னு தைலம் போட்டு விட்டுறாங்களே சுடர் வந்து. அதுக்கப்புறமா அவங்க இருந்துக்கிட்டு, சுடர் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, தூக்கம் வர மாதிரி இருக்குது, நீ இந்த வீட்டை மட்டும் பெருக்கி கூட்டிடுறியா, அதுக்கப்புறம் பூஜை ரூம்லாம் வேறு க்ளீன் பண்ணணும், இன்னமும் வேலை இருக்குது, டெய்லி இந்த வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கேன், நீ இந்த வீட்டை மட்டும் பெருக்கிடுறியா அப்படின்னு ஐஸ் வைக்கிறாங்க. சரிங்க அத்தை நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் அந்த வீட்டை மட்டும் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டைம் பார்க்குறாங்க, டைம் பார்த்துட்டு சீக்கிரமாக வீட்டை பெருக்கிட்டு படிக்கலாம் அப்படின்னு வீட்டெல்லாம் பெருக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் வேணும்
அத்தைக்கே ஏற்கனவே கை வலிக்குதுன்னு சொன்னாங்க. அத்தை தான் இப்போ நம்ம ஸ்கூலில் சேர்க்க சந்தோஷம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசாமல் பூஜை ரூமையும் நாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த பூஜை ரூம்லாம் போய் க்ளீன் பண்ணுறாங்க. டைம் பார்த்தா 4 மணி ஆயிடுது. அதுக்குள்ளே இங்கே ஸ்கூல்லேருந்து தருணும் தியாவும் கூட வந்துடுறாங்க. அவங்களுடைய அத்தை தூங்கி எந்திரிச்சிடுறாங்க. ஸோ பூஜை ரூம் க்ளீன் பண்ணிட்டுருக்கால, எப்படியும் நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சரளா நினச்சிட்ருக்காங்க. அப்போ அதை பார்த்துட்டு அப்படியே ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி, என்ன பண்ணுறது சுடர், நீ படிக்கணும் தானே சொன்ன, அப்போவே உன்னை வீட்டை மட்டும் கூட்டிகிட்டு படின்னு சொன்னல, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அத்தை, பூஜை ரூமை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு வேறு கை வலிக்குதுன்னு சொன்னீங்க, அதான் அத்தை நானே பண்ணிட்டு படிக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு. இங்கே பாரு மணி 4 ஆயிடுச்சு அப்படின்னு. பரவாயில்ல அத்தை, இதுக்கப்புறம் தருந்தியா வந்துட்டாங்களா, அவங்க கூட சேர்ந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு. கொஞ்சம் நேரத்தில் படித்தேன், இந்த புக்கெலாம் படித்து நீ டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவியா அப்படின்னு. பார்த்துக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்க போகிறேன்னு நானும் பார்க்க தாண்டி போகிறேன் அப்படின்னு. சருந்தியா வந்துட்டிங்களா, வாங்க பேக்கில் வச்சுட்டு லஞ்ச் பேக்கில் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வச்சுட்டு உட்காந்து படிங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு திரும்பவும் வழக்கம் போல் பிள்ளைங்களுக்கு பால் கடைக்கி கொடுக்கறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. 3 பேருமே சாப்பிட்றாங்க. பூஜை ரூம் வேலையை முடிச்சுட்டு சுடருமே வந்து உட்காடுறாங்க. கை காலெல்லாம் அலும்பிட்டு வந்த உடனே அவங்களுக்குமே வந்து பால் ஒரு டம்ளர் கலக்கி கொடுக்குறாங்க. ஸோ சுடருமே குடிக்கிறாங்க. போனால் போகட்டும், காலையிலேருந்து எல்லா வேலையும் நம்ம கூட செஞ்சுருக்கா, அவள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகக்கூடாது, அது மட்டும் தானே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறமா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே டைம் போயிடுது. நைட்டு சமைக்கணும்னு போயிடுறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா சுடர் அப்படின்னு சொல்லவும், இந்த அத்தா வரேன் அப்படின்னு திரும்பவும் சுடர் போயிட்டு நைட் சமைக்கிறதுக்காக காய்கறிலாம் கட் பண்ணி கொடுக்க ஹெல்ப்புக்கு போயிடுறாங்க. சண்முகமும் வேலையை முடிச்சுட்டு 7 மணி ஆகுது வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே சத்தம் கேட்ட உடனே சரளா என்ன பண்ணுறாங்க, சரி சுடர் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், நான் இது எல்லாத்தையும் சமைச்சிடுறேன், நீ போயிட்டு தருந்தியா கூட உட்காந்து படி, சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்சம் நேரம் படிப்பீங்க அப்படின்னு சொல்லவும், சரிங்க அத்தா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கை கால் அழிமிட்டு வந்து சுடர் வந்து உட்காந்து படிக்கலான்னு சொல்லிட்டு வராங்களா. சண்முகம் கரெக்டாக அதுக்குள்ளே உள்ளே வந்துடுறாரு. சுடர் என்ன பண்ணிகிட்ருக்க, இன்னைக்கெல்லாம் நல்லா படிச்சியா, இல்லை எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டியா, இப்போ எங்கே போயிட்டு வர, என்ன சொல்லிட்டு போன, உனக்கு உட்காந்து படிக்கணும் தானே சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும், உடனே சடலாக நடுவில் வந்துடுறாங்க. எங்கே வந்து சுடர் வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. ஏங்க அதெல்லாம் படிச்சுட்டு தாங்க இருந்தேன், இன்றைக்கெல்லாம் நான் அவளை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், படிக்க வச்சுக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுடரும் அவங்கள பார்த்துட்டு அமைதியாயிடுறாங்க. ஆமாம் மாமா நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுங்க, நீங்கள் உட்காருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. சரி சுடர் உட்காந்து நீ படி அப்படின்னு உடனே சுடர் அந்த கொஞ்சம் கேப்பில் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காங்க. தியா தருணும் அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நாளையிலேருந்து நீயே ஸ்கூலுக்கு வர போகிறேன் அப்படின்னு குழந்தைங்க 2 பேரும் பேசிட்டு, ஸோ வந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் சுடர் உட்காந்து நைட்டு வந்து தூங்குற டைமில் எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. அப்போ வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. சண்முகம் தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தவர் அப்போ பார்த்துட்டு, என்ன இந்த நேரத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்க சுடர் அப்படின்னவும், மாமா இன்னைக்கெல்லாம் நான் படிக்கவே இல்லை மாமா, அத்தைக்கு கை வலிக்குதுன்னு கொஞ்சம் வேலை இருந்ததா, அதனால நானும் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணேன், இப்போ தான் நம்ம மாமா படிக்கிறேன் அப்படின்னதும், என்ன நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்லை, சரளா வந்து சொல்லும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் மாமா, அத்தைக்கே கை வலின்னாங்க வீட்டு வேலை செய்கிறதுக்கு, அதான் நான் ஹெல்ப் பண்ணேன், அதான் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன்ல மாமா, நான் படிச்சிருவேன் அப்படின்னு. அதுக்காக இப்படி நைட் ஃபுல்லாக தூங்காமல் படிச்சுட்டே இருந்தேன், நாளைக்கு எக்ஸாம் இல்லை அப்புறம் தூக்கம் வருமா, தூங்கிடுவேன் அப்படின்னு. அதெல்லாம் தூங்க மாட்டேன் மாமா, நான் படிக்கிறேன் மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும், சரி நீ படி, மாமாவும் இங்கே உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா எனக்காக நீங்கள் உட்காந்துட்டு இருக்கணும், நீங்கள் போய் தூங்குங்க மாமா, நான் படிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சுடர், இவளுடைய நல்ல மனசுக்காச்சு இவன் நல்லபடியாக படித்து எக்ஸாமில் பாஸ் ஆகி ஸோ பாதி ஸ்காலர்ஷிப்போட சுடர் வந்து அந்த ஸ்கூல்லே சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுற கடவுளே, அதை நீ தான் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சண்முகம் நினச்சிட்டு உள்ளே போயிட்டு படுத்து தூங்கிடுறாரு. இதை சரளா ஏன் அப்படி பண்ணுறா, இன்னமும் சுடர் மேலே ஸோ பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறா, அவளுக்கு பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. ஸோ இன்னொரு பக்கம் இங்கே கருணாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஆள் வந்து. ஸோ வந்து அபிக்கு ஃபேவராக தான் அந்த ஆள் இருந்தான். என்னைக்கு காஞ்சனாவுடைய கண்ணில் பட்டாங்களோ அன்றைக்கே அவர் பயந்துகிட்டே இருந்தார். கொஞ்ச நாளாக காஞ்சனாவும் ஆளை காணோம் அப்படின்னு உடனே அவரோட வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம எப்படியாச்சு அந்த லேடி வர்றதுக்குள்ள, அந்த போலீஸ் வர்றதுக்குள்ள ஸோ கருணா கிட்ட விஷயத்த சொல்லி பணத்தை கறந்துடலாம் அப்படின்னு கருணா ஃபோன் பண்ணி கருணாவை மிரட்டவும், அந்த ஆள் வந்து என்னடா நீ சும்மா ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னவும், இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் என்ன விரட்ட போகிறேன், அபி குத்ததுனால தான்
உங்கள் பார்வதி உங்கள் ஒய்ஃப் செத்தாங்களா இல்லை அதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் பாய்சன் சாப்பிட்டு செத்தாங்களான்றதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னதும் கர்ணாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. உடனே அபி மேலே தான் சந்தேகம் வருது. இந்த விஷயம் தெரிஞ்சவ ஒருத்தி மட்டும்தான், அவள் தான் இந்த மாதிரி விஷயத்த அவங்ககிட்டயே சொல்லி என்னை மிரட்டிட்டு இருக்கா, அதனால தான் அந்த காஞ்சனா மேடம் இவளை பற்றின விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட சொல்லலான்னு வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு அவராக நினச்சிக்கிறாரு. டேய் டேய் என்னடா உளறிட்டு இருக்கா அப்படின்னு. நான் ஏன் உளர போகிறேன், உண்மையை தானே சொல்ல போகிறேன். நான் உளறதா இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, சரி விடுங்க. இந்த விஷயத்தை பற்றி நான் வெளியில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பரப்பி பெரிய பூகம்பத்தை உண்டு பண்ணி விட்டுடுறேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் வந்து உங்களை விசாரிப்பாங்க, உங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க. அப்போது எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு மிரட்டுறாரா. ஸோ இது எதுக்காக நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்து கேட்குறாரு. என்னடா வேணும் உனக்கு, அபி இதை பண்ண சொன்னாலா அப்படின்னு. அவ என்ன தப்பு பண்ணா, அவ ஒரு பாவம் அப்பாவி, அவ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. அவளை இப்போ நீ வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பூச்சாண்டி காட்டி மிரட்டிட்டு இருக்கியா, நீ சொன்ன உடனே அவளை வெளியில் விட்டுருணுமா, உனக்கும் அவளுக்கு என்னடா சம்மந்தம், அவளை ஏன்டா நான் வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அன்னைக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தது அவங்க மட்டும்தானே அப்படின்னு சொல்லவும் அவங்களே வந்து கருணாவுக்கு வந்து அந்த குழுவை வந்து கொடுத்துடுறாங்க. அப்படி சொன்ன உடனே என்னடா சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாம் இப்போ வெளியில் விட போறியா இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் விட முடியாதரா, உன்னால் ஆனத்தை பார்த்துக்கோ அப்படின்னு. சரி நானும் என்னால் முடிஞ்சதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே என்னடா வேணும் உனக்கு, எதுக்குடா அப்படி என்னை பாடாப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு கருணா கேட்டுட்டு, எனக்கு தேவை பணம், அது மட்டும் இல்லாமல் வீட்டு பத்திரம் அது கொடுப்பியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அவனா நீ, இப்போ புரியுது எதுக்காக நீ இதை பண்ணுற அப்படின்னு. கருணாக்கு எல்லா கிலோவையும் அவரே முட்டாள்தனமாக கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் நீ அடி மாப்பிள்ள வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு திருன்னு முழிக்கிறாரு. அவனுக்கு எப்படியும் வேணால் முதல்ல இந்த விஷயம் தெரியும், அபி சொல்லாமல் எப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அபியை ஜெயிலில் பார்க்கணுன்றதுக்காக வெற்றிக்கே தெரியாமல் ஸோ கர்ணா வந்து ஜெயிலுக்கு போகிறாரு. திரும்பவும் அங்கே பர்மிஷன் வாங்கி அபியை பார்க்கணுன்னு வந்து நின்றுவும், நேற்று தானே உன்னை கர்ணா வந்து பார்த்துட்டு போனான், திரும்பவும் உன்னை கர்ணா பார்க்கணுன்னு வந்து நின்றுட்டுருக்கான் அபி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரிக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹபியும் வராங்க. ஹபி வந்த உடனே, ஏய் என்னடி உனக்கு தெரிஞ்ச விஷயத்த எவன் உனக்கும் சொல்லி அவன் என்னை ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கா, அன்னைக்கு வந்து கேட்டப்போ இன்னுமே தெரியாத மாதிரி நடித்தேன், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த காஞ்சனா மேடம் எதுக்கு உன்னை பற்றி சொல்ல வந்தாங்கன்னு கேட்டப்போ கூட நீ இன்னுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்க, நீ நமக்கு 2 பேருக்கும் தெரிஞ்ச விஷயத்த அவங்ககிட்டயே சொல்லியிருக்கா, அவன் என்னை மிரட்டி அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்ருக்கான், அதனால தான் அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த மேடம் எனக்கு சொல்ல வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு கேட்கவும், எப்படியோ இந்த விஷயந்தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதில் நான் போய் சொல்லி உன்னை ஏமாத்துறதுக்கு என்ன இருக்குது, உண்மையை தானே சொல்லியிருக்கேன், நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச விஷயம், பார்வதி அக்கா எப்படி செத்தாங்க அப்படின்ற விஷயத்த அந்த ஆள் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை மிரட்டினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்ன ஜெயில் தூக்கி போட்டுட்டேன், உன்னால் முடிஞ்சா அவனை ஏதாச்சும் பண்ணு, இல்லை அவன் கேட்குறத கொடு அப்படின்ற மாதிரி இங்கே அபி சொல்லிட்டு இருக்கோம். என்னடி திமுறா நக்கலா அப்படின்னலாம் வந்து கர்ணா கத்தி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவன் யாருன்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா தவளை தன் வாயாலே கேடும் அப்படின்ற மாதிரி அவன் வாயாலே அவன் எல்லாத்தையும் உளறிட்டாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற கர்ணாணி அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க அபி வந்து. அப்போ தான் ஆமாண்டி அவனே அவன் வாயால் எல்லாத்தையும் சொன்னான், உனக்கு அவளுக்கு என்ன சம்மந்தம், நீ எதுக்கு என்னை தேவையில்லாமல் மிரட்டிட்டு இருக்க, அவனுக்கு தேவையான வீட்டு பத்திரத்தை கொடுக்கணுமா, உன்னை வெளியில் விடணுமா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்த அப்படின்னு சொன்னான். அதுலேருந்தே நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கி வீட்டு பத்திரத்தை கேட்டு வந்து அவன் அடி வாங்கிட்டு இருக்கும்போது நீ தானே அவனுக்கு தண்ணி கொடுத்த, ஸோ எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிப்பார், உனக்கே தெரியும் அவன் யாருன்னு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் அவன் கதையை முடிச்சுட்டு அப்புறம் வந்து உன்னை பார்க்குறான் அப்படின்னு சொல்கிறாரு. வேணா கண்ணா வேணாம், அவர் ஒரு அப்பாவி, அவர் எதுவும் பண்ணிடாது அப்படின்னு இங்கே சுடர் அபி வந்து சொல்கிறாங்க. என்னடி என்ன காலி பண்ணலான்னு பார்த்தல, இதை வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணலான்னு நினச்சல, அது நடக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு கருணாங்கிருந்து கிளம்பி போகிறாரு. ஐயோ அவசரப்பட்டு ஏன் அவர் ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் பேசினார், இப்போ அவர் உயிருக்கு ஆபத்து, இப்போ அவருக்கு எப்படி நம்ம இதை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறது தெரியப்படுத்துறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே இந்த அபி கிளம்பி போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் சுடர் படித்து முடிச்சுட்டு, மாமா நான் எல்லாமே நைட்டே நல்லா படிச்சிட்டேன் மாமா, ஸ்கூலுக்கு போகலாமா, ஸ்கூலுக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸாமில் முழுசாக பாஸ் ஆகி கண்டிப்பாக நான் உங்களுக்கு பாதிக்கு பாதி ஃபீஸை கம்மி பண்ணுவேன் மாமா, ஸ்காலர்ஷிப் வாங்கி அப்படின்னு சொல்கிறாங்க சுடர். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட சண்முகமும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி போயிட்டு அங்கே எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வெற்றி வந்து கூட்டிகிட்டு வராங்க, மகேஷை வந்து அவரும் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு ஸோ கார்லேயே வெயிட் பண்ணுறாரா சுடர்.
அவங்க வந்து வெற்றியை பார்க்கறது கிடையாது. ஸோ சண்முகமும் பார்க்கறது கிடையாது, தூரத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் குட்டீஸ் 2 பேரும் பேசிக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போயிடுறாங்க. அவங்க நினச்சது என்னமோ நல்லபடியாக கொஷின் பேப்பர்லாம் வரும், ஸோ நம்ம படித்ததெல்லாம் புக்கில் இருந்து கொஷின் பேப்பரில் வரும், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சுடரும் மகேஷும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன், எனக்கு எல்லா கேள்விக்குமே ஆன்சர் தெரியும் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி நம்ம 2 பேரும் இதே ஸ்கூலில் படிக்கலாம், எக்ஸாமில் பாஸ் ஆகி நானுமே எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுமே சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் கொஷின் பேப்பர் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களா. மேடம் இது அடுத்த டேர்முக்கான கொஷின் பேப்பர், இதை கொடுத்து எக்ஸாம் எழுத சொல்லுங்கள் பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கொஷின் பேப்பரை மாற்றி கொடுத்துட்றாங்க. முதல்ல எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சோடர் அதுக்கப்புறமா கொஷின் பேப்பரை பார்த்ததும் இந்த கேள்வியெல்லாம் நம்ம படித்ததுலேயே இல்லையே, நமக்கு மேடம் கொடுத்த புக்கில் இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து சாமியை வேண்டிட்டு அழுதுட்ருக்காங்க. அப்போ கொஷின் பேப்பர் பறந்து வந்துடுதா. ஸோ அப்போ தான் சுடரை திரும்பி பார்த்துட்டு மகேஷ் வந்து அதை கையில் எடுத்துக்கிட்டு என்னாச்சு சுடர், ஏன் அழுதுட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம் கொடுத்த புக்கில் இருந்ததை தான் நான் எல்லாத்தையுமே படித்தேன், அதில் இருக்கிறது தான் கொஷின் பேப்பரில் வரும்னு நினச்சேன், ஆனால் கொஷின் பேப்பரே வேறு மாதிரி இருக்குது, இதில் இருக்கிற எந்த கேள்விக்குமே எனக்கு ஆன்சர் தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சுடர் அழுது மகேஷ் கிட்டே சொல்கிறாங்களா. ஏய் கவலைப்படாத, நான் ஏற்கனவே ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்ததுனால இதுக்கான கேள்வி எல்லாம் ஆன்சர் எல்லாமே எனக்கு தெரியும், இதெல்லாம் இன்னொரு புக்கில் இருக்குது, நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சாரிப்பா நான் உன்னை வெறுப்பேற்றுற மாதிரி நினச்சிக்காத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது சீட்டிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுடர் சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் மகேஷ், நீ படித்து நீ பாஸ் ஆகு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு தெரிஞ்ச கேள்விக்கெல்லாம் வந்து கொஷின் பேப்பரை வாங்கிட்டு போய் ஆன்சர் எழுதுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இங்கே அபி வந்து எதுவும் தப்பாக நடந்துக்கூடாது அவருக்கு அவரோட உயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அந்த ஆளுமே அதுக்கேற்ற மாதிரி எங்கே இருக்காருன்ற விஷயம் கருணாவுக்கு தெரியல. அந்த ஆளை தேடிட்டு இருக்காங்க ஆளுங்களை வச்சு, யாருக்கும் தெரியாமல், முக்கியமாக வெற்றிக்கு தெரியாமல். அதனால தான் வெற்றியை மகேஷ் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி வெற்றியை அனுப்பி விட்டுட்டு இந்த மாதிரி வேலையை கருணா வந்து வெற்றிக்கே தெரியாமல் பார்த்துட்ருக்காங்க. இது வரைக்கும் வெற்றி ஸோ பார்வதி மேலே பாசமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே மறக்காமல் கருணாவை விட்டு போகவும் முடியாமல் அங்கேயே எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டு இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறாங்க வெற்றியை வந்து கர்ணா வந்து. இந்த விஷயம் கண்டிப்பாக என்றைக்கு வந்து வெற்றிக்கு தெரிய வருதோ அன்றைக்கி கண்டிப்பாக விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டே தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் சுடரோட அவருக்கு நல்லாவே அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ இன்னமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்ற விஷயம் தெரியாது. இன்னொரு விஷயம் இதில் சுடருக்கு வெற்றி அப்படின்ற பேரை விட கேப்டன் அப்படின்றது கூப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு. சுடரோட மாமாவுக்கு வெற்றி தான் அபியோட ஹஸ்பண்ட் அப்படின்றது தெரியும். வெற்றி அப்படின்னு சுடர் வந்து அவருடைய மாமா கிட்ட சொல்லியிருந்தா அப்போவே அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு சுடரோட அப்பா பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேப்டன் அப்படின்னு சொன்னதுனால அவருக்குமே வெற்றி தான் அப்படின்றது தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த விஷயம் இது வரைக்கும் இன்னும் சண்முகத்துக்கு தெரியவே இல்லை. தன்னுடைய அப்பா கூட தான் அவள் பழகிறா அப்படின்ற விஷயம் சண்முகத்துக்கு தெரியாது. ஸோ இன்னொரு பக்கம் சுடர் வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, மகேஷ் வந்து எப்படியாச்சும் நம்ம சுடருக்கு ஹெல்ப் பண்ணணும், கொஷின் பேப்பரை ஆன்சர் சீட்டை மாற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா சுடரும் இந்த ஸ்கூலில் படிக்கணும் நம்ம கூடவே அப்படின்னு மகேஷ் ஆசைப்பட்றாங்க. அவங்க மார்க் எடுக்கலைன்னா கூட அவங்களுடைய அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி எப்படியும் மகேஷ் அந்த ஸ்கூலில் தான் படிப்பாங்க. சுடரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சுடருக்கே தெரியாமல் கொஷின் பேப்பரை மாற்றி வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது, சுடர் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவங்க எழுதுகிற ஆன்சர் ஷீட்டில் வந்து பாஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை மகேஷ் மாற்றி வைக்கிறதுலேருந்து மாறி கொஷின் பேப்பர் மாதிரி பாஸ் ஆகி அந்த ஸ்கூலில் படிக்க போகிறாங்களா, ஸோ என்ன தான் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.